எங்களை மாதிரி ஊட்டிக்கு அடிக்கடி டீ குடிக்க போவீங்கன்னா போகிற வழியில் ஒரு தரமான ஹோட்டல் இருக்குங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம கோத்தகிரிக்கும் ஊட்டிக்கு பிரியிற ரோட்டில் தான் இந்த ஹோட்டல் மாசுங்கிற சூப்பரான மாசான கடை ஒன்று இருக்குது. நைட்டு 2 மணி ஆனாலும் இங்கே ஒரு தரமான பிரியாணி கிடைக்குங்க. அது மட்டும் இல்லை, இங்கே கிடைக்கிற எல்லா ஐட்டமும் சூப்பராக இருக்கும். குவான்டிட்டியும் பார்த்தீங்கன்னா நிறையவே தருவாங்க. நான் உங்களோட பிரியாணி தாங்க ட்ரை பண்ணியிருந்தேன். செம்மையாக இருந்துச்சு. பீசஸ் எல்லாம் சும்மா பஞ்சு மாதிரி இருந்து டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சு. அதுவும் இந்த பிரியாணி கூட தலைக்கறி குடல் கறி எல்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னு சும்மா அல்டிமேட்டா இருக்கும். அது கூட இந்த புரோட்டா சொல்லவே தேவையில்ல. அவங்க கொடுத்த குருமாவோட சாப்பிட்றதுக்கு செமையா இருக்கும். சிக்கன் கொத்து புரோட்டாவை ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, கொண்டு வந்தாங்க பாருங்க. 3 பேர் சாப்பிட்ற அளவு சும்மா தாறுமாறா இருந்துச்சு. டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அல்டிமேட். பீசஸ் எல்லாம் வாரி இறைச்சிருந்தாங்க. இந்த கிரேவில ஏதோ மேஜிக் பண்றாங்க. எது கூட வச்சு சாப்பிட்டாலும் சும்மா வேற மாதிரி இருந்துச்சு. சிக்கன் 65 எல்லாம் சூப்பருங்க. இந்த கடைக்கு போனீங்கன்னா நல்லா திருப்தியா சாப்பிடலாம். அது இங்க பிரைஸும் ரொம்பவே கம்மி தான். சாப்பிட்டு வெளியே போறப்பதான் பார்த்தா தோசைக்கல்ல கறி தோசை போட்டிருந்தாங்க. அதை நான் மிஸ் பண்ணிட்டேன். நீங்க யாராவது கறி தோசை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம ரோம் வித் ரோஸ்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க.